அரசியல்வாதி சமூக விரோதியா இருக்கான், அதிகாரி சமூக விரோதியா இருக்கான், போலீஸ் சமூக விரோதியா இருக்கான். காசு கொடுத்தானே கலெக்டர் போறாங்க, 2 கோடி தராங்க எனக்கு, இப்படியே மணல் திருடல 5 கோடி சம்பாதிச்சணும். எல்லாம் மணல் மாஃபியாக்கள் தான். பட்ஜெட்டில் 50% திருடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படி முடிக்க போகுதுன்னா, டெல்லியில் ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்ட அதே நிறுவனம் தான் தமிழ்நாட்டிலையும் போடுது. இதுக்கு பின்னாடி பல 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடினா 40-50% அப்படியே நீங்கள் எடுத்துங்க. நேரு டிபார்ட்மெண்ட்டில் குப்பை அள்ளுகிற நிறுவனத்திலிருந்து உள்ளாட்சித்துறையில் போடப்படுகிற அத்தனை பாதாள சாக்கடை திட்டங்கள் உட்பட எல்லாமே 25% தான் நடக்குது. 75% எடுத்து சாப்பிட்டாதான். சாராயம் எப்படி வேலை பார்க்க முடியலையோ அதே போல அமுதா வேலை பார்க்க முடியாம எங்க வந்துச்சு அந்த அம்மா? ரெவன்யூக்கு வந்துச்சு. என்ன ஆளு ஒண்ணு. யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக விசாரணை அதிகாரி, ஒரு டிஎஸ்பி காக்கி சட்டையே வேண்டான்னு போயிட்டார். ஸ்மார்ட் கிளாஸஸ் அறிவிப்பெல்லாம் வெளியில் வந்துருந்தது. ஆனால் அதை பற்றின ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் இறங்கவே இல்லையே சார். எங்கேயுமே நிறைய இடங்களில் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் அறிவித்தபடி தொடங்கவும் படலை, நடத்தவும் படலை. இதுவுமே ஒரு ஊழல் தானே. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடினா 40-50% அப்படியே நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் கார்பரேஷனில் சித்ரான ஒரு அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த அம்மா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, பிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, பஸ்ஸு போட ரூட்டு பூரா சாலை போடுவது. சாலையே போடாமல் பல 100 கோடி அந்த அம்மா எடுத்து சாப்பிட்டுருச்சு. பல 100 கோடி. மேலதிகாரி ஒரு அம்மா வருது, ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா எங்கே ரோடே போடல, பில்லெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு கேட்குது. வேறு வழி இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நேரு டிபார்ட்மெண்ட்டில் குப்பை அள்ளுகிற நிறுவனத்திலிருந்து உள்ளாட்சித்துறையில் போடப்படுகிற அத்தனை பாதாள சாக்கடை திட்டங்கள் உட்பட எல்லாமே 25% தான் நடக்குது. 75% எடுத்து சாப்பிட்டாராம். திண்டிவனத்து பக்கத்தில் ஒரு ஆற்று மேலே பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுல்ல, அது அந்த பாலம் சிமெண்ட் செங்கற்களால் கட்டப்படவில்லை, அட்டைகளாலே கட்டப்பட்டது. கட்டி 3 மாதம் அடிச்சுட்டு போய் அந்த அட்டையில் தான் கட்டியிருப்பான். பட்ஜெட்டில் 50% திருடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். இந்த வழக்குக்கான தமிழக காவல்துறை, அது விஜிலன்ஸ் துறை இது விசாரிக்கவே மாட்டேங்குது. சர்வேஸ்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ரத்தீஷ் சொந்தக்காரனை கொண்டு வந்து வச்சிருக்கார். 75 கோடி அவர் வீடு கட்டியிருக்கார். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கமிஷனர் அவரே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கார். இப்போ யார் இதை தடுப்பது? யார் தடுப்பது? எங்கே போய் இதை புலம்புவது? அமுதா ஐஏஎஸ் அந்த அம்மா ஹோம் செக்ரட்டரியாக இருக்குது. இந்த வேலையே வேண்டான ஆளை விடுங்கடா. கவனிச்சிங்களா? அந்த அம்மா நேர்மையான அதிகாரி. எந்த லஞ்ச லாவணி ஊழல் எதையுமே அந்த அம்மா பக்கத்தில் போக முடியாது. நெருப்பான அதிகாரி. நீங்கள் வெள்ளம் வந்தப்போ ஜெயலலிதா இருக்கிற போது அந்த அம்மாவை ஆற்றுக்குள்ளே குதிச்சிருச்சு. ஆற்றுக்குள்ளே குதிச்சு ஆக்கிரமிப்பு பூரா எந்த சமரசம் இல்லாமல் எடுத்தது. சைதாப்பட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அம்மா இதில் வேலை பார்க்க முடியல, ஹோமில் வேலை பார்க்க முடியல. சாராயம் எப்படி வேலை பார்க்க முடியலையோ அதே போல் அமுதா வேலை பார்க்க முடியாமல் எங்கே வந்துச்சு அந்த அம்மா? ரெவன்யூக்கு வந்துச்சு. என்ன ஆளு ஒன்று. யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக விசாரணை அதிகாரி, ஒரு டிஎஸ்பி வேலையை விட்டே போயிட்டாரு. பார்த்தீங்களா? வேலையை விட்டு போனது மட்டும் இல்லை, பெரிய வேதனை என்னென்னா காக்கி சட்டையே வேண்டான்னு போயிட்டார். மேலதிகாரி விசாரிக்க வேண்டாங்கிற 100 போட்டோ இருக்கு அவனுடைய ஞானசேகரனுடைய ஃபோனில். 100 பெண்கள் இருக்காங்க, யாரையும் விசாரிக்காத. மனசாட்சியோடு என்னால் பணி செய்ய முடியல, காக்கி துணியை வேண்டாம் தூக்கி வீசிட்டு போயிட்டார். அமுதா எனக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம், காவல்துறை அத்தனையும் அந்த அம்மா தான் பொறுப்பு. டெய்லி ஒரு போஸ்டிங் போட சொல்கிறாங்க, டெய்லி ஒருத்தர் காலி பண்ண சொல்கிறாங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்கள். வெள்ளத்துறையை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போய் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸை திமுக குடும்பத்துக்கு திருப்புவதற்காக அங்கே அனுப்பிச்சாங்க. அங்கே இடையூறு பண்ணவனை போகிற என்கவுண்டர் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. யார்? வெள்ளத்துறை போய் இவரே ஸ்கிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டார், மச்சான போட்டு. அரக்கோணத்துல இருந்து ஒரு பெண் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி திமுக இளைஞரணியை சேர்ந்த தெய்வ சாயல், எல்லாம் தெய்வ செயல் அவர் பேர். கொண்டாடி பேர் கனிமொழி. எப்படி நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அதாவது அவங்க சொல்லும்போது 20க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி நடத்தியிருக்காங்கன்னு. ஆனா அதை பத்தி ஊடகங்கள் பெருசா வாயை திறக்கவும் இல்லை. அந்த பெண்ணை தாண்டி வேற யாருமே அதை பத்தி பேசவும் இல்லை. ஊடகங்கள் பூரா திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு 40 யூடியூப் சேனலுக்கு மாதம் 1 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சப்ரீசன் கம்பெனிலேருந்து வருது. இது நான் கேட்குறது சமூக வலைதளம் யூடியூப்புக்கு. அப்போ சேனலுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க பாருங்கள். இந்த சமூக வலைதளங்களையே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டா எந்த செய்தி மக்கள்கிட்ட போகும்?
நீங்கள் அந்த தெய்வச் செயல் மனைவி கனிமொழி இந்த பெண்ணை புகார் கொடுத்த பெண்ணை மாலை மாற்றி திருமணம் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஆனால் முதல் மனைவி கனிமொழி இருக்கு. கனிமொழி ஆதரவோடு திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணி நேராக உமா மகேஸ்வரன். யார் உமா மகேஸ்வரன்? மகேஷ் பொய்யாமொழியுடைய பிஏ. அவரோடு நீ படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுதா இல்லையா? கண்டிப்பாக. எஸ்பி சொல்கிறாரா, நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அக்யூஸ்ட்டை, பார்த்தா நீயே பிடிச்சி கொண்டு கொடு. எஸ்பி இந்த நாடு விளங்குமா? அவன் பின்னாடியே பைக்கில் வந்து மிரட்டுறானா? அதையும் அந்த அம்மா ஊடகத்தில் தான் சொல்லுது. அப்போது காவல்துறை எஸ்பி திமுகவுடைய மாவட்ட செயலராக மாறிட்டார். வாசிகின்னு ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் அரக்கோணம். அந்த அம்மா இது மாதிரி இந்த பெண்ணை போல் பல பெண் புகார் கொடுக்க போகிறாங்க. புகார் கொடுக்க போன பெண்களை பூராமல் கேவலமாக பேசி விபச்சார வழக்கில் கைது செய்யணும்னு அந்த அம்மா அனுப்புது. அப்போ அந்த அம்மா ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கு. கையில் காலில் விழுந்து ஆளுங்கட்சியில் இந்த கேஸை நான் தாங்க ஊற்றி மூடுங்க, எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க. சமூக நீதிக்கான அரசு, நாங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கான அரசு, பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக வந்தோம், ஏன் இது மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து உத்தரவு வரல. நீங்கள் ஞானசேகரனை முதல்ல விசாரிச்சுட்டு மாசுதான் அமைச்சர் தான் கூப்பிட்டு, ஏப்பா அவன் கட்சிக்காரன் அவன் மேலே புகாரில் விட்டாவன். சிசிடிவி கேமராவில் நடமாடிய அத்தனை ஆதாரங்கள் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். ஞானசேகரனுடைய ஃபோனில் 100 பெண்களுடைய போட்டோ இருக்கு. இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊழல்களுக்குமான அரசாக இருக்கு. தெய்வச் செயல் கனிமொழியினுடைய விஷயம் சமூக வலைதளங்கள் வழியாக போகிற மக்கள் பூரா திமுக ஓட்டே போட மாட்டான். திமுக காரே ஓட்டு போட மாட்டான். 10 லட்சம் ஓட்டு போச்சு. யார் அந்த சார்? 10 லட்சம் ஓட்டு போச்சு. இப்படித்தான் திமுகவினுடைய வீழ்ச்சி. மிக எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, அரசு அலுவலகங்களில் 50% அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆகி வேலையே கொடுக்கல. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமா 50% பேர் தான் இருக்கான். 100 பேருடைய வேலை பார்க்குறான். அதிகாரம் புலம்புறான், ஆளே இல்லை. நான் ஒரு அடுத்த பட்டியல் வச்சுருக்கேன். எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரணும், 5 லட்சம் கோடி திருடணும். நீங்கள் மணப்பாக்கத்தில் அண்ணா நகர் மோகன் கார்த்தி 2 பேரும் அங்கே இருக்கிற திமுக கலை செயலாளர் பிடிச்சி 150 ஏக்கரை பட்டா போடுறாங்க. 4000 கோடி ரூபாய்க்கு போன வாரம் கோயம்புத்தூரில் G-Square நிலம் விற்றுருக்கான். 4000 கோடி 15 நாளில் விற்றுட்டான். 10 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூவோ அது இப்போ விற்றுட்டான். இதுக்குத்தான் அரசு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறதே தவிர மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போய் அமைச்சர் பியாட்ட படுக்க சொல்கிறாங்கிறத அந்த பெண் எவ்வளவு கண்ணீரும் வேதனையோடு. அப்போ இவர்களுக்கு எதை பற்றியும் பயம் இல்லை. காவல்துறை இருக்கு, ஏவல் துறை இருக்கு. எவனை வேணால் ஜெயிலில் பிடிச்சி போடலாம், குண்டாசு பிடிச்சி போடலாம், எவனை வேணால் உதைக்கலாம், அடிக்கலாம். ஆனால் நல்ல அதிகாரிகளை வச்சு தப்பு பண்ணுறாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்ட எஸ்பி பூராமல் திமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய அதிகாரிகளை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. தேர்தலுக்கு வருகிற பொழுது இவர்களெல்லாம் தான் திமுக அப்படியே ஜெயிக்க. இதை பூரா பிஜேபி பார்த்துட்டே இருக்கான், நடவடிக்கை எடுக்கும். இந்த அதிகாரிகளெல்லாம் கருப்பு பட்டியல் அமித்ஷா வச்சிருப்பார். ஏன்னா அவருங்க டெல்லி கொள்ளைக்காரர்கள், இவர்கள் சென்னை கொள்ளைக்காரர்கள். அரசியல்வாதி சமூக விரோதியாக இருக்கான், அதிகாரி சமூக விரோதியாக இருக்கான், போலீஸ் சமூக விரோதியாக இருக்கான், கலெக்டர் இருக்கான். காசு கொடுத்தான கலெக்டர் போகிறாங்க. 2 கோடி தராங்க எனக்கு, இப்படியே மணல் திருடல 5 கோடி சம்பாதிச்சது. எல்லாம் மணல் மாஃபியாக்கள் தான். பாண்டியன் சார், நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.